வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். சிம்ம லக்னம், சிம்ம லக்னத்துக்கு ஒரே ஒரு வீடு தான் சூரியனுக்கு. ஸோ அதனால குடும்பமான வரைக்கும் கெட்டு போகாம இருக்கிறது தான் ரொம்ப சிறப்பு, அப்படி எடுத்துக்கங்க. அதே போல இந்த சூரியன் 9ஆம் இடத்துல போய் உட்கார்ந்தா உச்சமாகும். உச்சம் தானே ஆகும். அந்த 9ஆம் இடம்ங்கிறது என்ன? எடுக்கணும். அப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, லக்னாதிபதி உச்சம்னு நம்ம எடுத்துருவோம். ஆனா அது என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன். லக்னாதிபதி உச்சம் சூரியனுக்கு உச்சக்கூடிய உயர்ந்த பதவியில இருக்காங்க. உயர்ந்த பதவியில இருந்தாலும் அவங்க அந்த கீழே உள்ள இவங்களை அடக்கி ஆளக்கூடிய கெப்பாசிட்டி இல்லாம போயிடுறாங்க. நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன். அப்ப இங்க உச்சம் எடுக்கிறத விட பாதகஸ்தானத்தில் சூரியன் இருக்கிறது முதல்ல எடுத்துக்கணும் ஒண்ணு. அடுத்தது தந்தைக்கும் இவர்களுக்குமான உறவை 2வது எடுக்கணும். சில வீட்டுல பாத்தீங்கன்னா தந்தை காணாமலே போயிடுறாரு, எங்கேயோ கோவிச்சுட்டு போனவர் இது வரைக்கும் வரலம்பாங்க, 2-3 தலைமுறை தாண்டி இருக்கும். இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல இருக்கும். அப்ப முதல்ல அப்படி பார்க்கணும். 9ஆம் இடம் உச்சம் பெற்றிருக்குன்னு மட்டுமே எடுக்கக்கூடாது. சோ உச்சம் பெற்றக்கூடிய வலிமையை கொடுத்துரும், பாதகத்தானத்துக்குரிய தீமையும் சேர்த்து கொடுத்துரும். 2த்தையும் எடுத்துக்கணும். அப்போ மற்ற இடங்கள்ல இருக்கலாம். எங்கெங்க இருக்கலாம்? 10ல இருந்தா சிறப்பு தான். 8ஆம் இடத்துல இருக்கிறது அவ்வளவு சிறப்பு கிடையாது. 7ஆம் இடத்துல இருக்கிறது பொதுவாகவே சூரியனுக்கு நல்லது கிடையாது. சூரியனை பொறுத்த வரைக்கும் 3, 6, 10, 11ஆம் இடங்கள் சிறப்பு ஜென்ரலா. அது நம்ம பின்னாடி சொல்லுவோம். சிம்ம லக்கணத்துல இப்போ சூரியன் கெட்டு போகாமல் இருக்கிறது நல்லதுங்கிறது மட்டும் பார்த்துக்கோங்க. பாதகஸ்தானமான 9ஆம் இடத்தில் இருந்து சூரியன் உச்சம் பெற்ற நிலையில் இருந்தாலும் உச்சத்துக்குரிய சுபபலனையும் கொடுத்துட்டு பாதக சூரியனை இடைஞ்சலையும் கொடுத்துருவாங்க. 2க்கும் 11க்கும் உரிய கிரகம் என்ன? புதன். புதன் நல்லா இருக்கணுமா கெட்டு போகணுமா? நல்லா இருக்கு. நல்லா இருக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா 2ம் பணத்தை குறிக்கக்கூடிய இடம், 11ம் பணத்தை குறிக்கக்கூடியது. அப்ப இது நல்லா இருக்கணும். சிம்ம லக்கணமா இருந்து புதன் நல்ல நிலையில இருந்ததுன்னா அவங்கள்ட்ட நீங்க காசு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நிறைய காசு வரும். புதனும் நல்ல நிலைமையில இருக்கணும். சும்மா சிம்ம லக்கணக்காரன் அத்தனை பேர்த்தையும் காசு வாங்கினா வேலைக்கு ஆகாது. ஏன்னா 2ஆம் இடம் நேரடித்தனம், 11ஆம் இடம் லாபம். அப்ப சிம்ம லக்கணத்துக்கு புதன் கெட்டு போகாம இருக்கிறது நல்லது. பாதகஸ்தானத்துல ஒரு கிரகம் இருந்து அதை குரு பார்த்ததுன்னா நிவர்த்தி ஆகும். சிம்ம லக்கணத்துக்கு 5ஆம் அதிபதி தானே குரு. சிம்ம லக்கணத்துக்கு 5ஆம் அதிபதி குரு லக்கணத்திலே இருக்கிறது சிறப்பு தானே சார். அதனாலதான் நல்ல மனுஷனா இருக்கீங்க. 5ஆம் அதிபதி நல்லா இருக்கு இல்லையா? 3க்கும் 10க்கும் உரிய கிரகம் இல்லையா? அப்ப 3க்கும் 10க்கும் உரிய கிரகம்னாலும் இந்த சுக்கிரன் நல்லா இருக்கணும். இவங்க முயற்சி பண்ணாதான் வேலை நடக்கும். ஏன்னா 3ஆம் இடம்ங்கிறது முயற்சி ஸ்தானம் இல்லையா? முயற்சி இல்லாம சோம்பேறி இருந்தாங்கன்னா வேலை நடக்காது. 10ஆம் இடம் 3ஆம் இடம் முயற்சி குறிக்கிறது, 10ஆம் இடம் தொழிலை குறிக்கிறது. அப்படின்றதுனால இவங்க என்ன வேலை செஞ்சாலும் பர்ஃபெக்ஷன் இருக்கும். அதுல கலை நேர்த்தியோட செஞ்சு முடிப்பாங்க. ஏன்னா சுக்கிரன் கலையை குறிக்கிற கிரகம் இல்லையா? இங்க இன்னொரு விஷயத்த பார்க்கணும். இந்த சுக்கிரன் சூரியனோட சேர்ந்து அஸ்தங்கமாகி இருந்தால் அப்படி இருக்கணும். சுக்கிரன் எந்த இடத்துல வேணாலும் வச்சுக்கோங்க, சூரியனோட நெருங்கின பாகையிலிருந்து அஸ்தங்கமாகி இருந்தால் திருமணமும் பிரச்சனை, வேலை வாய்ப்பும் பிரச்சனை. அதை முதல்ல எடுத்துக்கணும். எல்லாம் ஜோசியத்துல சொல்லிட்டு இருக்காங்க. சுக்கிரனுங்கிறது மனைவி, சூரியனுங்கிறது புகழ். இது 2ம் சேர்ந்து இருந்தா திருமணம் மனத்துக்கு புகழ் பெறுவார்கள்னு ஜோதிட ஆசானங்களாம். பப்ளிக்கும் அதை நம்பிட்டு இருக்காங்க. சூரியனோட எந்த கிரகம் சேர்ந்தாலும் அஸ்தங்கம் ஆகிவிடுங்கிறது யாருக்குமே தெரிய மாட்டுது. என்ன கணக்குல சொல்றது? நான் சிம்ம லக்கணம் நிறைய லக்கணம் பார்த்திருக்கேன். எங்க எதுனா சூரியனோட சுக்கிரன் அஸ்தங்கம் ஆயிருக்கோ அத்தனை பேரும் வேலை இல்லாம தவிச்சுட்டு உட்காந்துருக்காங்க. எந்த வேலை செய்யறதுன்னே தெரியாது அவங்களுக்கு. எதை பார்த்தாலும் இந்த வேலை செய்யணும்னு இறங்குவாங்க, அப்புறம் விட்டுட்டு திரும்பி வருவாங்க. ஓகே, அடுத்தது நல்லா இருக்கணும் சுக்கிரன், அவ்வளவுதான், வேற ஒண்ணு இல்லை. இந்த இடத்துல சுக்கிரன் மறைஞ்சாலும் ஒன்றும் கெடுதல் கிடையாது. 6, 8, 12மே நல்லதுதான். சூரியனோட அஸ்தங்கம் ஆகாம இருக்கிற வரைக்கும் சிறப்பு, 7ஆம் இடத்துல இல்லாத வரைக்கும் சிறப்பு, அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. இப்போ வெயில் நெருப்பு போட்டு கொளுத்துனீங்கன்னா நீங்க தூரத்துல இருந்தீங்கன்னா கதகதப்பா இருக்கும். கிட்ட நெருங்க என்ன ஆகும்? அதே மாதிரி சூரியனோட நெருங்குற ஒரு கிரகமும் அஸ்தங்கம்னா என்ன? பஸ்பம் ஆயிடும், வேற ஒண்ணும் இல்லை. அதோட காரகத்துவத்தை எழுந்துரும். அப்ப குரு விலகி இருக்கணும். ஒரு 10 டிகிரிக்கு மேல இருந்தா நல்லது. 10 டிகிரி 12 டிகிரி வித்தியாசம் இருக்கணும். சிவராஜ் யோகம் எடுக்கிறப்ப இதை மெயினா பார்க்கணும். அது 7ஆம் இடத்துல இருந்ததுன்னா நமக்கு பிரச்சனை இல்லையா? ஏன்னா 180 டிகிரி தள்ளி போயிடுது இல்லை, அதனால பிரச்சனை இல்லை. 2 விஷயம் எடுத்துங்க சார். நான் இப்போ இடையில சொன்ன மாதிரி 1, 5, 9 மாதிரி இன்னொரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு. சூரியனோட எந்த கிரகங்கள் சேர்ந்தாலும் அஸ்தங்கம் ஆகிரும். ஸோ அதுங்க 2 பேருக்கும் குறிப்பிட்ட இடைவெளி தேவை, பாகைகள். அதே போல சந்திரனோட எந்த கிரகங்கள் சேர்ந்தாலும் பலம் பெற்றுடும். முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. நான் உங்களுக்கு இதை பின்னாடி சொல்லி கொடுக்குறேன் எப்படின்ட்டு. வரும் கிரக சேர்க்கைகள் வரும்ல, அப்போ உங்களுக்கு இதை சொல்லி கொடுப்போம். அதான் நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, அடுத்தது இப்போ செவ்வாய் இல்லையா? செவ்வாய் 4க்கும் 9க்கும் உரிய கிரகம். நீங்க இப்படிதான் ஜாதகத்தை பார்க்கணும். அடையாளங்களை சொல்லி கதை சொல்லிட்டே இருக்கிறது வேற விஷயம். நீங்க பலன் இப்ப ஜாதகத்தை சொன்னா இதை வச்சு பலன் எடுக்கிற அளவுக்கு இப்ப தயாராகிறதுங்கன்னா இது இப்படி போனாதான் நம்ம பலன் சொல்ல முடியும். எதையோ பொதுவா சொல்லிட்டு விட்டுட்டோம்னா நம்மளால பலன் எடுக்க முடியாது.
அப்ப நீங்க பார்க்கும்போது 4க்கும் 9க்கும் உரியது. அப்ப 4ங்கிறது தாயாரை குறிக்கிறது, 9ங்கிறது அப்பாவை குறிக்கிறது இல்ல. பொதுவாகவே சிம்ம லக்கணத்துக்கு அப்பா அம்மாவோட உறவு கொஞ்சம் கம்மி தான் அப்படின்னு முடிவு பண்ணிக்கணும். ஏன்னா செவ்வாய் வந்து பாதகாதிபதி, முழு பாதகாதிபதியாக இல்லை என்றாலும் கூட கொஞ்சம் சின்ன சின்ன பாதிப்புகள் இருக்கதான் செய்யும் அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கணும். 5க்கும் 8க்கும் உரியது குரு. 5ங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம், 8ஆம் இடம்ங்கிறது நமக்கு கஷ்டங்களையும் அவமானங்களையும் தரக்கூடிய ஒரு ஸ்தானம். அப்ப பிள்ளைகளால கடனாளி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. 6ங்கிறது சின்ன கடன்னா 8ஆம் இடம்ங்கிறது பெரிய கடன் இல்லையா. 6ங்கிறது ஒருத்தன் அடிச்சுக்கிட்டான் கேஸுன்னா, 8ங்கிறது ஒருத்தன் வெட்டி கொண்டுட்டான் கேஸு. இது ஜுரம் தலைவலின்னா அது ஹார்ட் சர்ஜரி 8ஆம் இடம் அப்படி எடுக்கணும். அந்த தன்மையில வந்து அது எக்ஸ்டென்ஷன், 6ஓட எக்ஸ்டென்ஷன். அப்ப 5ஆம் அதிக்கும் 8ஆம் இடத்துக்கும் உரிய கிரகமே குருவாக வரும்போது பிள்ளைகளால் சில நேரங்கள்ல நிர்பந்தத்துக்கு ஆளாக நேரம், செலவுகள் அதிகரிக்க நேரும். ஆனா பிள்ளைகள் மேல பாசமானவர்கள், அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. 5ஆம் அதிபதி பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கு வெளிநாட்டு அனுப்புனாங்கன்னா செலவாகும்ல, வெளியூர் அனுப்புனா செலவாகும்ல, அதை கூட எடுத்துக்கலாம். நம்ம இந்த இடத்துல பிள்ளைகளால் செலவு வரும் அப்படின்னு எடுத்துக்கலாம். பிள்ளைகளால் பிற்காலங்கள்ல கொஞ்சம் மனசும் அதிருப்தியாகும். சிம்ம லக்னம்னா இதெல்லாம் பார்த்துதான் முடிவு பண்ணணும். அதுக்குன்னு குரு கெட்டு போயிடக்கூடாது. ஏன்னா அவரு 5ஆம் அதிபதி, 5க்கு பெரிய ரோல் இருக்கிறதுனால 8க்கு நம்ம குறைச்சிக்கிறோம், வேற ஒண்ணும் இல்லை. அடுத்தது என்ன இருக்கு, 6க்கும் 7க்கும் உரியது சனி. இப்ப 7ஆம் அதிபதியே 6ஆம் இடத்துக்கும் உரியது. சூரியனுக்கு கடும் பகை கிரகம் சனிங்கிறதுனால மேக்சிமம் ஒய்ஃப் வந்து கொஞ்சம் ஒரு என்னதான் வசதி வாய்ப்புகள் அந்யோன்யம் இருந்தா கூட இடையில வந்து அவங்களுக்குள்ள ஒரு கடகத்துக்கும் சிம்மத்துக்குமே பொதுவா அந்த கொஞ்சம் அந்த பொருத்தமான ஜோடிகள் அமையுது. ஏன்னா 7ஆம் இடம் வந்து சனி தானே. இது 7 8ன்னா அது 6 7 அவ்வளவுதான். 6ஆம் தான்னா 8ஆம் தான்னா எல்லாம் ஒண்ணுதானே. சிம்ம லக்கணம் சிம்ம ராசிக்கு இது ஓரளவு பொருந்தது, 100% அப்படியே எடுக்க முடியாது. அடுத்தது சந்திரன் 12ஆம் அதிபதி மறைஞ்சிருக்கிறது நல்லதுதான் வச்சுக்கோங்க. 12ஆம் இடத்தை பத்தி திங்க் பண்ணும்போது விரயம்னு மட்டுமே தூக்கணும். மனுஷனுக்கு தூக்கத்தை கொடுக்கறதும் 12ஆம் இடம். அதனால 12ஆம் இடத்துல சுபக்கிரகங்கள் ஓரளவு இருக்கிறது நல்லதுன்னு இருக்கலாம். இங்க 12ஆம் அதிபதியே சுபக்கிரகங்கிறதுனால கொஞ்சம் கலகலன்னு ஏதாவது சில சலசலன நீரோடைகள் கொஞ்சம் குளிர்ந்த இடமா இருந்ததுன்னா தூக்கம் நல்லா வரும், அப்படி எடுத்துக்கலாம். 12ஆம் அதிபதி மற்ற இடங்கள்ல மறையிறது நல்லதுதான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப இது பாதகாதிபதி மறையணுமாங்க சார்? அது மட்டும் நோட் பண்ணலைங்க சார். மறையிறது நல்லது சார். எல்லாத்துக்குமே பாதகாதிபதி மறையிறது, வலிமை பெறாமல் இருக்கணும். நான் மறையணும்னு சொல்லவே இல்லை, வலிமை கொண்டு இருப்பது நல்லது. உங்களோட எதிரி வலிமையோட இருந்தா நல்லதா, மறையிறது நல்லதா? வலிமை இல்லாம இருந்தாதான் நல்லது. எதிரி மறைஞ்சிட்டான்னா நீங்க சோம்பேறி ஆயிடுவீங்க. அப்ப எதிரி 6ல இருக்கும்போது உச்சமாயிருவாரு சார் மகரத்துல. ஆமா, எதிரிகள் அழிஞ்சு போயிடுவோம். 6ஆம் இடத்துல பாவகிரகம் வந்தா எதிரிகள் இருக்க மாட்டான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல நமக்கு. அப்படி எடுத்துக்கலாம். நம்ம பாவகாரகத்துவம் வரல, இப்ப ராசிக்காரகத்துவம் தானே போயிட்டு இருக்கு. சரி, ராசிக்காரகத்துவம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கிரக காரகத்துவம், பாவகாரகத்தை முடிச்சுட்டு கிரக காரகத்துவம், கிரக சேர்க்கை காரகத்துவம், இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஜாதகத்தை போட்டாதான் உங்களுக்கு சந்தேகம் வராம இருக்கும். இடையில சொன்னோம்னா சிக்கல் வந்துடும். செவ்வாய் 6ஆம் இடத்துல இருந்ததுன்னா, செவ்வாய் வந்து ஒரு பாவகிரகம் சுபாவத்தால, சூரியன் செவ்வாய் 6ஆம் இடத்தில் சுபக்கிரகங்கள் இருக்கிறதை விட பாவகிரகங்கள் இருக்கிறது சிறப்பு. அங்க 6ஆம் இடத்துல செவ்வாய் இருந்ததுன்னா அவன் வந்து எதிரிகள்லாம் அவனை கண்டா மிரளுவான். என்ன நோய் வந்தாலும் அதுல இருந்து அவங்க மீண்டு வருவாங்க. எனக்கு இருக்குங்க சார். எவ்வளவு பெரிய எதிரிகள் இருந்தா கூட தைரியம் நல்லது. 6ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது நல்லது. அதுக்குன்னு பிரச்சனையே இல்லாம இருக்கும்னு நினைக்காத, நினைக்க கூடாது. பிரச்சனையில இருந்து மீண்டு வந்துருவோம், ஜெயிச்சிருவோம். 6ஆம் இடத்தை பாவக்கிரகங்கள் பார்த்தாலும் சிறப்பு. நீங்க இந்த கோழி முட்டை பரிகாரம் அந்த புதன்கிழமை சொல்லியிருந்தீங்க. எல்லா கிரகத்துக்கும் ஒவ்வொரு ஒரு கிரகம், மஞ்ச கரு உள்ள கிரகம், வெள்ளை கரு, அதெல்லாம் எல்லாருமே ரைட் சைடு ஒரு சுத்து, லெஃப்ட் சைடு ஒரு சுத்து, இதெல்லாம் ராகு கேது வந்துரும். இந்த கிளாஸ்ல என்ன கேள்விப்பட்டிருக்கேன் சார். ஆமா சார், லைட்டா சொல்லிருக்காங்க சார். எதுல இந்த அளவுக்கு டீடைலா போல சார். நீங்க சொன்ன மாதிரி ராகுல இருந்து டீடைலா போல, அரிசி சொல்லும் போது மேலோட்டமா சொன்னாங்க சார் சந்திரன். இல்ல இதுக்கு முன்னாடி 1 5 9 இந்த காரகத்துவங்கள்லாம் இவ்வளவு கிளியரா சொல்ல மாட்டாங்க. இந்த அளவுக்கு டீடைலா சொல்லவே இல்லை சார். நீங்க மைண்ட்ல அப்படியே வாங்கிட்டீங்கன்னா லைஃப் லாங் உங்களுக்கு நிற்கும். சரி, இன்னொரு நாள் மீட் பண்ணுவோம். மகிழ்ச்சி.